குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்காக சவுதி அரேபியாவிலேருந்து ஹரிகரன் பேசுகிறேன். நாளைக்கு லஞ்ச் பாருங்கள். இது வந்து பருப்பு சாதம். இது டிஃப்ரெண்ட்டாக வெங்காயம் தக்காளிலாம் மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து வெண்டைக்காய் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருக்கும். நாளைக்கு காலையில் சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் டோஸ்ட்டு உள்ள ஆம்லெட் இருக்குது பாருங்கள். அது நான் பிரித்து காமிக்க முடியல, நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிரெட் டோஸ்ட்டும் ஆம்லெட்டும் வந்து நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நாளைக்கு லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதமும் வெண்டைக்காய் பொரியலும். பருப்பு சாதம்னா அரிசியும் பருப்பும் ஒன்றா போட்டு பண்ணுறதில்ல, தனித்தனியாக பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தூருக்கு பாருங்கள், பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இப்போது சாப்பிட வந்து தோசை நைட்டுக்கு. இப்போது அந்த பருப்பு மிச்சம் இருக்கு இல்லையா, அதை போட்டு காலி பண்ண வேண்டியது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய குக்கிங். இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்து நம்மளுடைய குக்கிங். நைட்டு டின்னர், நாளைக்கு லஞ்சு, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுதான் சவுதி அரேபியாவில் இருக்க லைஃபு. வெளியில் சாப்பிட்லாம், சம்டைம்ஸ் அது நமக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகும். அதனால இப்படி செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு சாப்பிட்றது. ஸோ வழக்கமாக சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவை பற்றி ஏதாவது விஷயம் தெரியணுன்னா எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையை உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். See you tomorrow. Good night.